சென்டர் டாட் வந்து நம்ம பாயிண்ட் வந்து அதாவது முன்பக்க அளவு வந்து நம்ம எடுக்கிறோம். செஸ்ட் பெருசாக இருக்கவங்களுக்கு நம்ம செஸ்ட் ரவுண்டை 4ஆக பிரித்து அதில் ஃபுல் லென்த்து வைங்க. அதுக்கப்புறம் அதில் பாதி வந்து மேலே கீழே அந்த மாதிரி வச்சு அதுக்கு டாட் மிட் பாயிண்ட் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது அப்படி மிட் பாயிண்ட் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டாட் வந்து அந்த எவ்வளோ டிஸ்டன்ஸில் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது வந்து உங்களுக்கு கப் ஷேப் ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஒரு 1 இன்ச்சு கேப்பில் நெருக்கமாக கொண்டு வந்து நிறுத்தலாம். அது 3 டாட்டாக இருந்தாலும் சரி 4 டாட்டாக இருந்தாலும் சரி இதாக வரும். கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் வேணும், ரொம்ப ஷார்ப்பாலாம் வேண்டாம். 4 டாட் போட்டால் கூட ஃப்ளாட்டாக பிடிக்கலாம். ஏன்னா சைடில் வர சுருக்கம் குறைக்கிறதுக்காக தான் 4வது டாட் போடுறோம். கப் ஷேப்புக்கு ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக தான் 4வது டாட் போடுறோம். அப்போது கப் ஷேப்பு பெருசாக இருந்தாலுமே எனக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, பிளெண்டாக தான் இருக்கணும், அந்த மாதிரி வேணும். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டாட்டை வந்து நல்லா டிஸ்டன்ஸ்லேயே நிறுத்திடுங்க. அதாவது 1 இன்ச்சு நெருக்கி கொண்டு வர டாட்டை 1.5 இன்ச்சுக்கு தள்ளியே நீங்கள் நிறுத்திக்கோங்க. அப்போ தான் என்னாகும் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக வராமல் பிளெண்டாக இருக்கும். நீங்கள் வந்து சிங்கிள் ஃப்ளீட் சாரீ போட்டாலும் சரி, நார்மலாக எப்பவும் போல் ஃப்ளீட் எடுத்து போட்டாலும் சரி, உங்களுக்கு கப் ஷேப் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் பிடிக்கிற டாட் வந்து ரொம்ப திக்காக பிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதிகமாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா 2 பஸ்ட்டுமே உங்களுக்கு செப்பரேட்டடாக, அதாவது நமக்கு பிரேசியரில் வர மாதிரி இதாக இருக்கும். அதுவே சும்மா லைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறக்கு பிளெண்டான மாதிரி இருக்கும். அதனால் நம்ம டாட் எப்படி பிடிக்கிறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம கப் ஷேப்பினுடைய ஃபிட்டிங் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும்னா நெருக்கமாகவும், இல்லை பிளெண்டாக வேணும்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயும் நீங்கள் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். மிட் பாயிண்ட்டும் அதை சுற்றி வர டாட்ஸும் கரெக்டான அளவில் இருக்கணும். சென்டர் டாட் மட்டும்தான் கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம பெருசாவோ சின்னதாவோ வைக்க போகிறோம். அதே மாதிரி ஆம்ஹோல் டாட்டும் சரி, ஃப்ரண்ட்டில் வர டாட்டும் சரி, சும்மா கம்மியாக, அதாவது 1/4 இன்ச்சை விட கம்மியாக நல்லா நீளமாக தான் பிடிக்கணும். ரொம்ப அதிகமாக பிடிச்சாலும் அந்த இடத்துல வந்து கப் ஷேப் வந்து டைட் ஆகும். அதனால் எப்படி ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுமோ அதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ப்ளவுஸினுடைய ஃபிட்டிங் நீட்டாக இருக்கும்.